ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் சேப்பன்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொழப்பா தன்மையாக தான் இருக்கும், ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தி பாருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆற வச்சுட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம். தோலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரவுண்டு ஷேப்பில். இப்போ இதுக்கான மசாலா பொருள் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். காஷ்மீர் ரெட் சில்லி சேர்க்கலைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 கிளாஸ் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். ரொம்ப ஊற்றிடாதீங்க, லைட்டாக மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக வச்சுட்டு நம்ம வச்சுருக்கோம்ல கிழங்கு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிழங்குல மசாலாலாம் பட்டிருக்கணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறப்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 சைடு நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே பூண்டு தட்டி அதையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டு பூண்டோடு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.